எல்லாருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம் துலா ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. உங்களுடைய ராசியாதிபதி மகர ராசியாதிபதி சனி பகவான் மகர ராசிக்கு 3வது பாவகத்தில் வக்கர நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. தனஸ்தானாதிபதியாக வரக்கூடியதும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தான் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியாதிபதி சாரம் பூசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியும் பார்க்கிறாரு தனகாரகன், உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார். இந்த நிலையில் உங்களுடைய ராசியாதிபதி வக்கர நிலையில் இருக்கார். அப்போ சாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்காதா? 100% சாதகமாக இருக்கும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தருக்கு சாதகமாக அமைஞ்சிடுச்சுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கி விட இந்த பிரபஞ்சம். அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கி விட்டு போயிடும் இந்த பிரபஞ்சம். அப்போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. எந்தெந்த விதத்தில் மாற்றம் வருன்றது சொல்லிடுறேனுங்க. பொதுவாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்க மற்றவங்க காசு பணம் வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை சாதிக்க முடியலைனாலும் நீங்கள் காசு பணமே இல்லைனாலும் ஒரு காரியத்தை சாதிச்சு விடுவீங்க. ப்ராட் மைண்டாக இருப்பீங்க. வயசில் நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் பழக்க வழக்கங்கள் பெருசாக இருக்கும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, உங்கள் வயசுக்கு மேலே உள்ளவங்க கிட்ட தான் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சவகாசம் இருக்குமே தவிர உங்கள் வயசுக்கு கீழே உள்ளவங்க கிட்ட உங்களுடைய சவகாசம் இருக்காது. ஏதோ ஒரு சூழல் ஒரு 2-2.5 வருஷமாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லை. இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சம்மதமே கிடையாது. ஏதோ ஒரு கிரகம் பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேட வச்சிடுச்சு. கொடுத்த காலம் போய் வாங்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி வச்சிடுச்சு. இதுலேருந்து மீளவனா மீள மாட்டோமான்ற ஆதங்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% இருக்கும். அதாவது நெஞ்சில் குத்துறதுக்கு ஒருத்தருக்கு துப்பு இல்லாமல் முதுகில் குத்திருப்பாங்க. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு. ஏன்னா மகர ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா ஏமாந்து நின்னாலும் நிற்பீங்களே தவிர ஒருத்தனை ஏமாத்திரத்துக்கு நீங்கள் லாக்கிவிட மாட்டீங்க. சரியா? அதான் சொல்லிட்டேனுங்க, கூட இருந்தே உங்களுக்கு குழி பறிச்சிருந்துருப்பாங்க. இந்த மாதிரியான சங்கடங்களில் இருந்து சரியாகிறதுக்கான சந்தர்ப்பத்தை தான் இந்த பிரபஞ்சம் ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் தரப்போகுது. மாற்று கருத்து இல்லை. எப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 15-16 தேதி வரைக்கும் பெருசாக உங்களுக்கு மாற்றம் இருக்காது. மாதம் பிறந்த உடனே ஆஹா ஓஹோ அதெல்லாம் கிடையாது. திட்டமான ஒரு சூழல் தான் இருக்கும். கரெக்டாக 17ஆம் தேதி 16 தேதிக்கு மேற்கொண்டு நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக போகிறீங்க. மகர ராசியில் பிறந்தவங்க எழுதி வச்சுக்கிடுங்க. நான் சொல்கிற விஷயம் நடக்கலைன்னா அடுத்த மாதத்தில் என்னுடைய சேனலை நீங்கள் அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் சொன்னது நடக்கலைன்னா என் சேனலையும் பார்க்காதீங்க, அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்கன்றேன். என் தொழில் மேலே என் வாக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இந்த வார்த்தை நான் சொல்கிறேனுங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் இல்லையா? உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகக்காரகன். உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் 17ஆம் தேதி வராரு. யாருடைய சாரத்தில்? செவ்வாவுடைய சாரத்தில். சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம் அது. உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி வராரு. சுபஸ்தானத்தை பார்க்கிறார். நல்லா கேட்டுக்கிடுங்க, சுபஸ்தானாதிபதி சாரம் சுக்கிரன் தொழில் ஸ்தானாதிபதி வாங்கி
சுபஸ்தானத்தை பார்க்கிறார். திடீர் யோகம் ஏற்பட போகுது. திடீர் பதவி உயர்வு, வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு சூழல். 10 வருஷமாக வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மண்ணு மனம் வாங்கிறதுக்கான சூழல். ஆக ஒரு வாகனம் வாங்குற மாதிரியோ, மண்ணு மனம் வாங்குற மாதிரியோ, வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரியோ, ஐயா இருக்கிற பிரச்சனை சரியான போதும் ஐயா, கூலோ கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு நிம்மதியாக இருந்துக்கிறேனுங்க, கடன் பிரச்சனை நீங்கன்னா போதும் ஐயான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. நான் வெளிநாடு போகணும் ஐயா, 50 பேருக்கு 100 பேருக்கு 200 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு தொழில் செய்யணுங்கன்னு சொல்கிறவங்களும் இந்த மகர ராசியில் இருக்க தான் செய்கிறீங்க. இந்த நேர காலங்கள் அப்படின்றது உங்களுடைய சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி, எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக இருக்க போகுது இந்த ஆவணி மாதம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 1ஆம் தேதியிலிருந்து 15, 16 தேதி வரைக்கும் பெருசாக சத்தியமாக மாற்றம் இருக்காது. அஸ்யூஷுவல் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 16 தேதிக்கு மேற்கொண்டு தான் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி. அதாவது நம்ம மனசால் நெசத்தில் கோட்டை கட்டுறோமோ இல்லையோ, மனசில் மனக்கோட்டை கட்ட தான் செய்வோம் இல்லையா? இந்த மாதத்தில் இது செய்திடணும், அடுத்த மாதத்தில் அது செய்திடணும், இல்லை நாளை காலையில் இந்த வேலை நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி சூழல் ஒரு சிலருக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதா, செய்திருக்கும். வரக்கூடிய நாட்கள் சாதகமாக இருக்குது, பயன்படுத்திக்கிடுங்க. பொருளாதாரம் நல்ல விதமாக இருக்க போகுது. 2வது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாம் சரியாக போகுது. ஏன்னா இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தொழில் ஸ்தானத்தில், அதாவது கல்யாணக்காரகனுடைய வீட்டில் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய, மகர ராசிக்கு 2வது பாவகத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானுடைய சாரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தும், நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மாற்று கருத்தில். திருமண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐன சுகஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளார தீராத பகை தீர்ந்து போயிட்டு இந்த மாதத்தில், தீராத கருத்து வேறுபாடு தீர்ந்து போயிடும். பிரிஞ்ச காதலர்கள், பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எழுதி வச்சுக்கிடுங்க. 10,000 ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, 10 லட்ச ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, கடனை கட்டுறதுக்கான ஒரு பாதை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதத்தில். அதே மாதிரி உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. 10 வருஷமாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க. எத்தனை வருஷம்? 10 வருஷமாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க. நல்லது நடக்கல சாமி. இந்த நேரத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில், 3வது பாவகத்தில் இருக்கார். 3வது பாவகம்ன்றது என்னதுங்க? அதாவது சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க, தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க 3வது பாவகத்தை இல்லையா? அப்போ 3வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருங்க? குரு தான் உங்கள் ராசியை பார்க்கிறார். சகோதர காரகம் யார்? செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார் 8வது பார்வையா. இந்த குருவுக்கும் சனிக்கு அப்புறம் செவ்வாவுக்கு மட்டும்தானுங்க 3 பார்வை. செவ்வாய் இருக்கும் இடத்திலிருந்து 4வது பாவகத்தையும் 7வது பாவகத்தையும் 8வது பாவகத்தையும் பார்க்கக்கூடிய திறன் செவ்வாவுக்கு உண்டு. அப்போ செவ்வாய் தான் சகோதர காரகன். அப்போ சகோதர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் ஆவணி மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் ஏறி உங்களுடைய ராசியை 8வது பார்வையாக பார்க்கிறாரு. அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாது. சேரவே சேர மாட்டேன் அண்ணன் கூட, நான் என் தம்பி கூட நான் சேரவே மாட்டேன், வீம்புல நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் மேலே வீம்புல இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் 100% இல்லைங்க, 1000% சொல்கிறேனுங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய, அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய தீராத பகை தீரும். எழுதி வச்சுக்கோங்க. நடக்குமா சார்? நிச்சயமாக நடக்கும், மாற்று கருத்தில். அதே மாதிரி இந்த 3வது பாவகத்துக்கு அதிபதி தைரியஸ்தானாதிபதினு சொன்னனுங்க. அப்போ தைரியஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். நான் முதல்ல சொன்னேன் சகோதர காரகனும் சகோதர ஸ்தானாதிபதி 2 பேருமே உங்கள் ராசியை பார்க்கிறாருன்னு சொன்னேன். 1. அப்போ நமக்கு நல்லது டெஃபினட்டாக நடக்க போகுது. 1. 2வது, இந்த தைரியஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார் அல்லவா, ஒரு வேலை செய்யும்போது செய்யலாமா வேண்டாமா, நல்ல விதமாக செய்வீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளால் இது செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, செஞ்சால் தோல்வி அடைஞ்சிடும் ஒரு பயம். உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்க போகுது. முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் விலக போகுது ஐயா இந்த மாதத்தில் 17 தேதிக்கு மேற்கொண்டு. நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, ரொம்ப சந்தோஷமாக, மன நிறைவாக, நிம்மதியாக
இந்த பலன் நான் கொடுத்துட்ருக்கிறேனுங்க. இந்த மாதத்தில் நிறைய மகர ராசியில் பிறந்தவங்க சாதிக்க போகிறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது ஜோதிடம் அப்படின்றது ஜோதி இடம், அதாவது ஜோதி இருக்கக்கூடிய இடம். ஒருத்தருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது வேறு எந்த விதத்துலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியாது. விஞ்ஞானம், ஆராய்ச்சி, அறிவியல் என்ன தான் வளர்ந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சுய ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த ஜோதிடம், அதாவது நம்மளுடைய இந்த ஜாதகத்துக்கு ஜோதிடம் பேரே வந்தது. நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய தலையெழுத்து எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிடணுன்றதை இந்த ஜாதகத்தில் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போது இந்த மகர ராசியில் பிறந்தவங்க இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுடைய சங்கதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். நிச்சயமாக இன்றைக்கி என் தாத்தா சம்பாரித்த சொத்தில் நான் இருக்கிறேனுங்க, என் அப்பா சம்பாரித்த சொத்தில் நான் இருக்கிறேனுங்கன்ட்டு இன்றைக்கி தில்லாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க ஒரு சந்தர்ப்பம் சரியான நேரத்தில் அவங்க பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி அவங்க மேலுக்கு வந்தாங்க, அவங்களுடைய சங்கதிகள் ஜம்முன்னு இருக்காங்க. அந்த மாதிரி மகர ராசியில் பிறந்த நீங்கள் 17 தேதிக்கு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த கிரக அமைப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சங்கதிகள், உங்கள் பசங்க, உங்கள் பேர பிள்ளைங்க எல்லாருமே ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகிறீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இதுக்கும் சில பேர் கமெண்ட்டில், ஐயா என் மகள் நல்லா இருக்காங்க, நல்லா இல்லாத அப்புறம் பேரன் பேத்தி நல்லா இருப்பாங்க, நல்லா இல்லை அப்புறம் அவங்களுக்கு நான் சம்பாதிக்க வைக்கிறேன், அவன் சம்பாரித்து வைக்கலன்றது அப்புறம் முதல்ல நான் உருப்பட மாட்டேனா, நான் மேலுக்கு வருவேனா வரமாட்டேனான். இந்த அளவுக்கு மனநிலையில் இருக்கிறவங்களும் மகர ராசியில் 1, 2 இருக்க தானே செய்கிறீங்க. ஐயா இது உங்களுக்கு மட்டும் சரியான நேரம் இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் சங்கதிகளுக்கே சரியான நேரம்னு சொல்லி இருக்கிறேனுங்க. அப்போது சிந்தித்து செயல்படுங்க, நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா தொழில்ஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் வராரு, சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறாரு, தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லை, புதனாதித்ய யோகம் 8வது பாவகத்தில், 8வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் 8வது பாவகத்தில் ஆட்சி நிலையில் தனஸ்தானத்தை பார்க்கிறாங்க. புதனும் சூரியனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம்தான் புதன். அந்த புதன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்குதுன்னு அர்த்தம். 17 தேதியிலிருந்து 17, 18, 19, 20, 21, 22 6 நாள், 5 நாள், 17லேருந்து அந்த 22 தேதிக்குள்ளார புதன் மாறத்துக்குள்ளார அந்த 5 நாள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. வெளியூராக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கிற நிறுவனமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் வரப்போகுதுங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. உங்களுக்கு கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்த்து சொல்கிறேனுங்க. 100% மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணங்களில் மகர ராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.